மான்னு இப்ப 2025 வந்த ஒரு படம், நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இல்ல, ஹிந்தில மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒர்த்தா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை பத்தி சொல்லிருப்பாங்க. நம்மளோட மிஸ்டர் தமிழன் ஸ்டோரிஸ் சேனல்ல சிவன் கதையை பத்தி ஒரு மெகா தொடரா பேசியிருப்போம். 700-800 எபிசோடுகளை கவர் பண்ணியிருப்போம். அதுல ரத்த பச்சுன்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் தான் இந்த படத்தோட ஆணி வேர்னு சொல்லலாம். சிவனோட கதையில வந்த ரத்த பச்சுவுக்கும் கஜோல் நடிக்கிற இந்த படத்துல வரக்கூடிய இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம், என்ன ஏதுங்கிறத வாங்க மான்னு இப்ப ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கதையை பார்த்து கம்ப்ளீட்டா தெரிஞ்சுப்போம். ஸ்டோரிக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீடுல எடுத்ததுமே ஒரு பூசாரி அம்மா மூஞ்சில ஒரு மாஸ்க போட்டுட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்குது. ஏதோ ஒரு பூஜா புனஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்குது. அந்த வீடு ஒரு ஜமீன்தாரோட வீடு. ஜமீன்தாரோட வேலைக்காரரு பரபரப்பா அங்கிட்டு திரியிறாரு. ஜமீன்தார் அந்த பக்கம் பரபரப்பா திரியிறாரு. ஆண் வாரிசு பிறந்திருக்குன்னு ஒரு நல்ல செய்தியை ஒரு பொண்ணு ஓடி வந்து சொல்றா. உடனே அவர் ஓடி போய் உங்களுக்கு ஆண் வாரிசு பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னதும் ஜமீன்தார் ரொம்ப சந்தோஷப்படுறார். ஆனா ட்வின்ஸ் மாதிரி தெரியுது, அடுத்து ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு அப்படின்னு சொன்னதுமே வருத்தப்பட ஆரம்பிக்கிறார். ஒண்ணுக்கு 2 புள்ள பிறக்க போகுதுன்னா ரெட்ட சந்தோஷம் அப்படின்னு நினைக்க வேண்டியதானே. அதை விட்டுவிட்டு ஏன் வருத்தப்படுறாருன்னு தெரியல. அதே சமயம் காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மரத்துல இருந்து ஒரு டீமன் மாதிரி ஏதோ எலும்புறாப்புல தெரியுது. இங்க பூசாரி அம்மா கிட்ட வந்து முதல் குழந்தை பிறந்துருச்சு, ஆண் குழந்தை, 2வது குழந்தை ஆந்தி வேணும்னு சொல்லிட்டு போயிருக்காப்புல. அதே இடத்துல கிராம தலைவரோட பையன் ஒருத்தர் இருக்கிறான். ஒரு காக்கி கலர்ல ட்ரெஸ் பண்ணிட்டு கூடயே இருக்கிற 2 வெள்ளை சொக்கா, உங்க அப்பா தான் கிராம தலைவர், இந்த மாதிரி சடங்குகள் எல்லாத்தையும் அவர் தலைமையில செய்யலாம், இல்ல அவரோட பையனி ஓன் தலைமையில செய்யலாம். அதையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு பொம்பளை, அதுவும் கீழ் ஜாதி பொம்பளை, இப்படிதான் பேசுறானுங்க அவனுங்க. அவளுக்கு இவ்வளவு மரியாதையா, அவதான் இந்த சடங்குலாம் செய்யணுமா அப்படின்னு நல்லா ஏத்தி விடுறானுங்க. ஆடிக்கிட்டு இருந்த அந்த பூசாரி அம்மா டப்புன்னு ஆட்டத்தை நிறுத்துறா. ஏன்னா கெட்ட செய்திங்கிறது யாரும் சொல்லாம முன்னாடியே அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். எல்லாரும் அமைதியா இருக்க சொல்றா. என்னடான்னு பார்த்தா மேல இருந்து கெட்ட செய்தி வருது. 2வது பிறந்திருக்கிற குழந்தை பெண் குழந்தையா. அப்படி பெண் குழந்தை தெரிஞ்சதுமே மரத்துக்குள்ள இருந்து 2 கண்ணு அப்படியே முளைக்குதுங்க. டப்புன்னு கண்ணு முளைக்குது. விறுவிறுன்னு வேகமா அந்த டீமன் வருது. கிராமத்துக்குள்ள வர முயற்சி பண்ணுதா என்னன்னு தெரியல. விறுவிறுன்னு வருது இந்த பக்கம். அதுக்குள்ள அங்க பார்த்தா ஜமீன்தார் வந்து தன்னோட பிள்ளைக்கு நெத்தி திலகமிட்டு பேரெல்லாம் வைக்கிறார். 2வது பிறந்த அந்த பெண் குழந்தைய மட்டும் தூக்கிட்டு கிளம்புறாப்ல. என் பொண்ணை ஒன்னும் பண்ணிடாதீங்கன்னு பொண்டாட்டி கதறதா. ஆனா கேட்கலையே. அந்த குழந்தைய கொண்டு போய் பூசாரி அம்மா கிட்ட ஒப்படைக்க பூசாரி அம்மா குழந்தைய தூக்கிட்டு இந்த காட்டு பக்கம் வருது. பின்னாடியே ஊர்க்காரங்களும் வராங்க. அந்த காட்டுலயே ஒரு பலிபீடமும் இருக்குது. அந்த பலிபீடத்துல அந்த பச்சை பெண் குழந்தைய வச்சு பக்கத்திலேயே இருக்கிற ஒரு அருவாவை எடுத்து ஓங்கி ஒரு வெட்டு. குழந்தைய துண்டா போச்சு. ரத்தம் அப்படியே கீழே வடியும். அந்த ரத்தம் அப்படியே பூமிக்குள்ள அங்க இருக்கிற வேர்களால் உரியப்படும். அப்ப சொல்லிக்கிட்டே தான் இந்த அம்மா செய்யுது. இந்த பெண் பிள்ளையோட ரத்தத்தை வாங்கிக்கிட்டு கிராமத்தை எதுவும் செஞ்சிடாத, உன் ஆட்டம் அடங்கட்டுங்கிறாப்ல சொல்லிட்டு தான் செய்யுது. அதே மாதிரி கீழே பூமிக்கடியில கேமரா போச்சுன்னா ஏகப்பட்ட பெண் பிள்ளைகளை இந்த மாதிரி பலி கொடுத்திருப்பாங்க போல தெரியுது. நிறைய பிணங்கள் கீழே கிடக்குது பாவம். வந்த வேகத்துல வந்த அந்த டீமன் அப்படியே அடங்கி அது பின்வாங்குறாப்லையும் காட்டுறாங்க இந்த பலிக்கு அப்புறம். இதெல்லாம் பழைய கதை. இப்போ 40 வருஷத்துக்கு பிறகு நடப்ப என்னன்னு காட்டுறோம். ஒரு குழந்தை பிறந்ததுல ஜமீன்தாருக்கு. அந்த குழந்தை வளர்ந்து இப்ப 40 வயசு ஆயிடுச்சு. அவருக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கணுமா இல்லையா? அந்த பொண்டாட்டி தான் இவ, நம்ம படத்தோட ஹீரோயினும் கூட. ஒரு டிராயிங்கை காமிச்சு பசங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அதுல 7 தெய்வங்கள் இருக்குமா. அதுல சென்டர்ல இருக்கிற தெய்வம் மகா காளியா. பொதுவா பெண் பிள்ளைகளை இந்த தெய்வங்களோட ஒப்பிட்டு பேசுறது வழக்கமா. ரத்த பிச்சுன்னு ஒருத்தர் இருந்திருக்கான் ஒரு காலத்துல, ஒரு அசுரன். அந்த அசுரன் எந்த மாதிரி வர வாங்கியிருந்தானா, அவனை வெட்டும் போது அவன் உடம்புல இருந்து ஒரு துளி ரத்தம் பூமியில விழுந்துச்சுன்னா அந்த ஒரு துளியில இருந்து அதே ரத்த பிச்சு அப்படியே குளோன் ஆகி இன்னொருத்தவனா வந்து நிப்பான். 10 துளி விழுந்தா 10 பேர் வந்து நிப்பானுங்க. இப்படி அவன் பல்கி பெருகக்கூடிய வரத்தை வாங்கியிருக்கான் போல. மித்த தெய்வங்களோட நடந்த சண்டையில அவனை அடக்க முடியல. அவனோட பட பெருகிட்டே போகுது. சமாளிக்க முடியலன்னு உதவி கேட்கறாங்க. அப்பதான் பார்வதி தேவி மகா காளியாகி ரத்த பிச்சுவை வந்து வெட்டுறாங்க. அப்படி வெட்டும்போது அவனோட ரத்தம் பூமியில படாம இருக்கணும்னு சொல்லி வெட்டின அடுத்த நொடி அவன் உடம்புல இருந்து ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சிடுவாங்களாம். ஒரு துளி கூட கீழே பூமியில படாதான். இதே மாதிரி அவன் ராணுவத்துல இருந்த லட்சக்கணக்கான பேரையும் வெட்டி அத்தனை பேரோட ரத்தத்தையும் குடிச்சாங்களா மகா காளி. இதுதான் அந்த கதைன்னு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அங்க நம்ம ஹீரோயினோட பொண்ணு இருக்கிறா. செவத்துல இருந்த ஒரு ஓவியம், ஒரு போட்டோ நினைக்கிறேன். அத இவ அவளோட டேப்ல போட்டோ எடுத்துக்கிறா. கட் பண்ணா இப்ப ஃபேமிலியா உட்காந்து சாப்பிடுறாங்க. ஜமீன்தாரோட பையன், பொண்டாட்டி, புள்ளனி எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறாங்க. பொண்ணுக்கு சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு ஆசை. ஆனா அப்பா விட மாட்டேங்கிறார். லீவ் வருது, வேற எங்கேயாவது போலாங்கிறாரு. பொண்டாட்டி சிம்லா போலான்னு சொல்றா ஹீரோயின். ஆனா பொண்ணு இல்ல அதெல்லாம் பிடிக்கலங்கிறா. சோ சிம்லாவும் செட் ஆகல, சொந்த ஊரும் செட் ஆகல. அப்ப பொண்ணுகிட்ட அப்பா பேசுவாப்ல, இங்க பாரு, என்ன வேணாலும் கேளு, உலகத்தோட எந்த மூளைக்கு வேணாலும் போக சொல்ல நான் கூட்டு போறேன். ஆனா எங்க சொந்த ஊருக்கு மட்டும் போக கூடாது, அது மட்டும் கேட்காதுன்னு சொல்லிடுறாரு. கட் பண்ணி அன்னைக்கு ராத்திரி பால்கனில 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அவர் தம் போட்டுக்கிட்டு இருப்பாப்ல. என்னைக்கு நம்ம பொண்ணுகிட்ட இந்த உண்மையை சொல்ல போறமே தெரியலன்னு புலம்பிட்டு இருப்பாப்ல. 12 வயசு தானே ஆகுது, கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படின்னு பேசி முடிவெடுக்கிறாங்க. அந்த சிகரெட்டை போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அம்மா உள்ள வருது. உள்ள வந்தவர் ஒரு மாதிரியா இருக்கிற. திடீர்னு போன் கால் வருது, ஒரு செய்தி வருது, கெட்ட செய்தி. என்ன செய்தினா, ஜமீன்தார் இறந்துட்டார் போல சொந்த ஊர்ல. புள்ளையா இவர் தான் போய் எல்லா கடமையும் செஞ்சாகணும். அதனால கிளம்புறார்.
பொண்ணுகிட்ட சொல்லாம கொள்ளாம எட்டி நின்னு பார்த்துட்டு சத்தமே இல்லாம கிளம்பி போறாப்ல. அடுத்த நாள் காலையில தான் எங்க அப்பாவை காணோன்னு அந்த குழந்தை கேட்கும்போது, உங்க தாத்தா இறந்து போயிட்டாரு, செய்ய வேண்டிய கடமையை செய்யறதுக்காக சொந்த ஊருக்கு உங்க அப்பா போயிருக்கிறான்னு எடுத்து சொல்லுவாங்க. தாத்தா இறந்திருக்கிறாரு, எவ்வளவு பெரிய விஷயம், நீங்க போலாம், நான் போலாம், நம்ம எல்லாரும் போகணும், செய்யணும், அதையெல்லாம் விட்டு திருட்டுத்தனமா அப்பா போறாரே அப்படின்னு பொண்ணுக்கு வருத்தம் தான். அங்க பார்த்தா ஜமீன்தாருக்கு செய்ய வேண்டிய எல்லா சடங்குகளையும் செஞ்சு முடிச்சாச்சு. பக்கத்திலே ஒருத்தர் ஆறுதல் சொல்றாரு பாத்தீங்களா, அவர் தான் அந்த ஒரு கிராம தலைவர் போல தெரியுது. கிராம தலைவர்கிட்ட எல்லாத்தையும் முடிச்ச பிறகு, பையன் இந்த சொத்து பத்து, இந்த அரண்மனை, இது எல்லாத்தையுமே மொத்தமா நான் விக்கலான் இருக்கிறேன், நல்ல புரோக்கர் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லும்போது, என்னப்பா எப்படி சொல்ற, என்னதான் இருந்தாலும் உங்க பரம்பரை சொத்து இல்லையா, இதை போய் விக்கணுங்கிற, இது உங்க லெகசி இல்லையா, அப்படி இப்படின்னு பேசி பாக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எல்லாத்தையும் வித்துட்டு வெளியிலேயே செட்டில் ஆகிட்டு இருக்கிறோம், நமக்கு இந்த கிராமம் எல்லாம் செட்டுப்படி ஆகாது, இந்த கிராமமும் கூட சபிக்கப்பட்ட கிராமம்னு சொல்றாங்க, எதுக்கு வம்பு, இங்க எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறான். ஊர்ல இருக்கிற என் ஒருத்த பையன், அவனுக்கு இவ்வளவுலாம் தேவைப்படாது, ஊர்லயே நாங்க செட்டில் ஆகிக்கிறோம், எங்க சிட்டிலேயே செட்டில் ஆகிக்கிறோம்னு பேசிட்டு இருக்கும்போது, உனக்கு பையன் இல்லையே, பொண்ணாச்சே அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு ஷாக். ஆமாப்பா, பயப்படாத, உன்னோட அப்பா ஜமீன்தார் இதை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, நான் இதை பத்தி யார்ட்டையுமே சொல்லல, இந்த ஊர்லயே இந்த ஒரு ரகசியம் தெரிஞ்ச ஒரே ஆளு நான் மட்டும் தான் இப்ப உயிரோட இருக்குது அப்படிங்கிறாப்ல. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் பொண்ணு ஏதோ டிராயிங் வரைஞ்சிருக்கிறா, அதை பாக்குறாங்க. பார்த்தா ஒரு மரத்தை அழகா வரைஞ்சிருக்கிறா போல, அழகா ஓவியம் வரைஞ்சிருக்கிறான்னு சொல்லிட்டு அதை போட்டோ எடுத்து தான் புருஷனுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க வாட்ஸ்அப்ல. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா அப்பாவோட அஸ்தி எடுத்துட்டு கிளம்ப போற சமயம் ஒரு வேர் தடிக்கு கீழே விழுவாப்ல, அஸ்தி உருளுது. அப்புறம் ஓரளவு எந்திரிச்சு கிளம்பும் போது பார்த்தா செருப்புல அந்த வேறு அறகுறையா ஒட்டிக்கிட்டு இருக்குது. வண்டியில ஏறி கிளம்பி போயிட்டே இருக்கிறாப்ல. யாரும் இல்லாத ஒரு காட்டு பக்கத்துல வரும்போதுதான் வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி ஓவியம் வந்திருக்கும். அதை பார்த்துருப்பாப்ல, பார்த்ததும் பறந்துறாரு. என்ன பண்றாரு, பதறாரு. பதறிக்கிட்டு கால் பண்றாரு பொண்டாட்டிக்கு. பொண்ணு எப்படி இதை வரைஞ்சா, அந்த ஃபேஸை எப்படி அவ பார்த்தா, எனக்கு தெரிஞ்சாகணும், அந்த முகத்தை எப்படி அவ பார்த்தா, எப்படி வரைஞ்சா, இப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. நமக்கு புரியல, மரத்தை தானே வரைஞ்சிருக்கிறாளே அப்படின்னு யோசிக்கிறோம். பார்த்தா அந்த மரத்துக்குள்ள, அந்த ஓவியத்துக்குள்ள நல்லா உத்து பார்த்தா கண்ணு மாதிரி லைட்டா ஒரு உருவம் தெரியுது போல தெரியுது. இவன் பேசிட்டு இருக்கும் போதே அதே ரூபம் இவரோட காருக்கு பின்னாடி இருக்கும். இவரோட கார் கண்ணாடியில நமக்கு காட்டுறாங்க, பட் அவருக்கு அணிக்கல. எவ்வளவு கோரமா இருக்குன்னு பாருங்க. அது பேசுறது சரியா கேட்கல, பொண்டாட்டி கேட்கல, பொண்டாட்டி பேசுறது புருஷனுக்கு சரியா கேட்கல. ஹலோ ஹலோன்னு கேட்டுக்கிட்டே இருந்தவர் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டாரு, பீதி ஆயிட்டாரு. சிகரெட் அடிக்கணும் தோணுது, சிகரெட் எடுத்து அடிக்கிறாரு. லைட்டா கண்ணாடியுடைய கதவை திறந்து விடுறாரு. திறந்து விட்டுட்டு சிகரெட் அடிச்சிட்டு இருக்கும் போதே பார்த்தா கால்ல ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்கேன்னு அப்புறம் தான் கவனிக்கிறார். அந்த வேறு ஒட்டிக்கிட்டு இருக்கு. அந்த வேரை எத்தி எத்தி தள்ள பாக்குறாரு, தள்ள முடியல, போக மாட்டேங்குது. சரி கையால பிடிச்சு போடலாமேன்னு வேறல வச்சு அப்படி தொடுவார் பாருங்க. அடுத்த நொடி வெளியில இருந்து வந்த வேர்கள் எல்லாம் சரசர சரசரன்னு அவரோட கையை மேல பிடிக்குது. இன்னொரு கைய ஸ்டேரிங்ல வச்சே ஒரு இழுக்கு இருக்குது. ஃபுல்லா இறுக்கிடுச்சு, முகத்தை எல்லாம் இறுக்கிடுச்சு. என்ன பண்ணணும்னு அவருக்கு ஒன்னும் பிடிபடல. வாயில இருந்து அந்த சிகரெட் வேற கீழே விழுந்து உடம்புல தீப்பத்தி குப்புன்னு பத்தி எரியுது, மொத்தமா எரிஞ்சு நாசமாகுது. அடுத்து பார்த்தா அவர் இறந்து போயிட்டாங்கிற செய்தி இங்க சிட்டிக்கு நம்ம ஹீரோயினுக்கு வருதுங்க. புருஷன் இறந்து போயிட்டாருன்னு ஒரே வருத்தம் தான். ரிப்போர்ட் எல்லாம் காட்டுறாங்க. அவர் பிடிச்சிக்கிட்டு இருந்த அந்த சிகரெட்னால தான் விபத்து ஏற்பட்டிருக்கும்னு ரிப்போர்ட் சொல்லுது போல. வருத்தப்படுறாங்க பாவம். எல்லாரும் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போவாங்க. நம்ம ஊர் தலைவர் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போறார். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா எனக்கிட்ட சொல்லிவிடுங்க, நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறார். இங்க பொண்ணு சாப்பிடாம கொள்ளாம அப்படியே ஒரு மாதிரியா இருக்கிறா. இப்படியே இருந்தா எப்படி, சாப்பிடணும் செய்யணும்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இனி வாழ கத்துக்கணும் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு 3 மாசம் இப்ப போயிடுச்சுங்க. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட கனவுல புருஷன் வராப்ல தெரியும், எரியறாப்ல தெரியும். ஒரு செகண்ட் பயந்து போயிடு முழிக்கிறா. கனவு தான். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கிளம்புற சமயம் கால் வருது. பொண்ணு தான் போன் எடுக்கிறா. அந்த பக்கம் பேசுறது கிராம தலைவர். எப்படிமா இருக்கிறேன்னு விசாரிச்சுட்டு அம்மா கிட்ட போனை கொடுக்க சொல்றாரு. அம்மா பேசினா, உங்க புருஷன் இறக்குறதுக்கு முன்னாடி அந்த வீட்டை விற்கணும்னு கேட்டுக்கிட்டாப்ல, அந்த அரண்மனையை விற்கணும்னு கேட்டுக்கிட்டாப்ல, அதுக்கு தான் நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நீங்க நாளை கழிச்சு வந்தீங்கன்னா பேப்பர் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாப்ல. நாங்க இருக்குங்க, நீங்களே எல்லாத்தையும் முடிச்சிருங்க, நாங்க இங்க வரல, கமிஷன் கூட கொடுக்குறோம் அப்படின்னு பேசுறாங்க. ஐயோ, கமிஷனுக்காக இல்லம்மா, உன் புருஷன் இறக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா கேட்டாது, அதாவது இறந்து போனவங்களோட கடைசி ஆசைன்னு எடுத்துக்கலாம், அதை அந்த ஆசையை நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன் தவிர கமிஷனுக்காக இல்ல, வந்தா நல்லா இருக்கும்னு கேட்டுக்கிட்டதும் சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா பொண்ணை கூட்டு போறதுக்கு தயாராக இல்ல. பொண்ணை ஆன்டி வீட்டுல விட்டுட்டு நான் மட்டும் தான் போறேன்னு பேசும்போது பொண்ணு விட மாட்டேங்கிறா. இல்ல நானும் வருவேன்னு அடம்பிடிக்கிறா, டார்ச்சர் பண்றா. வேற வழி இல்லாம அம்மாவும் சரின்னு பொண்ணையும் கூட்டிட்டு போறாங்க. போற வழியில எல்லாம் ஒரு ட்ரிப் மாதிரி அங்கங்க வண்டியை நிப்பாட்டி என்ஜாய் பண்ணிட்டு அப்பாவெல்லாம் பழச நினைச்சு பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஒரு வழியா ஊருக்கே வந்தாச்சு, அரண்மனை கிட்டேயும் வந்தாச்சு. சரட்டுன்னு குறுக்க ஒரு பொண்ணு ஓடுறா. சடன் பிரேக் போட்டதுனால பெருசா ஆபத்து இல்ல. அந்த பொண்ணோட அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டாங்க. இவங்க எல்லாம் யாருன்னா அதே அரண்மனையில இப்ப ரீசெண்டா வேலைக்கு இருக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து இவங்க அந்த அரண்மனையோட முதலாளிங்க வந்தாச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிட்டாச்சு. பொட்டி படிக்கெல்லாம் எடுத்துட்டு உள்ள வந்தாச்சு. அந்த வேலைக்காரம்மா மட்டும் ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டே போகுது இவங்கள. ஒரு மாதிரியா அறிமுகப்படுத்தும் போது இவங்க தான் பொண்ணை அறிமுகப்படுத்திருப்பாங்க. அப்ப இருந்துதான் இந்த அம்மா ஒரு மாதிரியா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்குது. அப்புறம் அந்த சின்ன பொண்ணு ஓடியாந்து, வேலைக்கார பொண்ணு ஓடியாந்து, இந்த அரண்மனையில மொத்தம் 30 ரூம் இருக்குதா அப்படின்னு சொன்னதா அவ நம்ப மாட்டேங்கிறா. 30 ரூமா, வாய்ப்பே இல்லைங்கிறா நம்ம ஹீரோயினோட பொண்ணு. வாயை நான் எண்ணி காட்டுறேன்னு 2 பேரும் போய் ஒவ்வொரு ரூமா எண்ணி பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல அரண்மனையோட மத்தியில ஒரு கோயில் மாதிரி இருக்கும், ஆனா பூட்டு போடப்பட்டு இருக்கும். ஏன் இப்படி பூட்டு போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு வேலைக்காரர்கிட்ட கேட்க அவர் ஓடியாந்து, அது ஒண்ணுமில்லமா, பொதுவா இந்த கோயில் காளி கோயில் போல உள்ள இருக்குது, அரண்மனைக்கு நடுவுல இருக்கிறது. பொதுவா இந்த ஊர்ல யாருக்காவது காளி அவங்களோட கனவுல வந்து பேசணுமா, அப்படி கனவுல வந்தாதான் அந்த வருஷத்துக்கான பூஜை நடக்குமா. கடந்த 40 வருஷமா காளியோட கனவு யாருக்குமே
இங்க வந்ததில்ல, அதனால பூஜை நடத்த வேண்டிய அவசியம் இல்லாம போயிடுச்சு, பூட்டியே கிடக்குதுன்னு எடுத்து சொல்றார். 40 வருஷத்துக்கு முன்னாடி ஜமீன்தாரோட பையன் பிறக்க போற அந்த சமயத்துல தான் ஏதோ ஒரு அம்மாவுக்கு கனவுல வந்திருக்கு காளி. அதனாலதான் அந்த அம்மாவோட தலைமையில அன்னைக்கு பூஜை நடந்துச்சு, நம்ம பூசாரி அம்மாலாம் சொன்னோம். அப்போ யாருக்கு வேணாலும் அந்த கனவு வரும் போல தெரியுது எடுத்து சொல்றாங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்குது இந்த ப்ரொசீஜர், கலாச்சாரம் எல்லாம் இங்க. அப்புறம் பொண்ணு வேலைக்கார பொண்ணு நல்லா திக்கா ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. பரவாயில்லையே, ரொம்ப சீக்கிரம் ஒட்டிக்கிட்டேன்னு சாப்பிடும்போது பேசும்போது, பொண்ணு கூட ஒட்டிக்கிட்டேன், ஆனா அந்த வேலைக்கார அம்மா மட்டும் முறைச்சுக்கிட்டே தெரியுது அப்படிங்குது பொண்ணு. வந்து சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு வேலைக்காரெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கிறான். அப்புறம் வேலைக்காரரோட அப்பாவை பார்க்கணும்னு கேட்டுக்கிறாங்க. இந்த வேலைக்காரர் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர். இதுக்கு முன்னாடி கடந்த 50 வருஷமா இங்க வேலை பார்த்துட்டு இருந்தவர் யாருன்னா இந்த வேலைக்காரரோட அப்பா வேலைக்காரர். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்துருப்போம்ல, குழந்தை பிறந்திருக்கிற செய்தியை சொல்லுவாரு. அவரை பார்க்கணும்னு கேட்டுக்கிட்டதுனால இவர் கூட்டிட்டு போய் காட்டுறாரு. பார்த்தா அவர் பித்து பிடிச்சு போனாப்ல இருக்கிறார். அவர் பேசியே 10 வருஷம் ஆயிப்போச்சு போல. பேசுறதே நிப்பாட்டி போயிட்டாரு, பேசுறதே கிடையாது. அப்போ ஆனா இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடுதுப்புன்னு அந்த குழந்தை பக்கத்துல நின்று அப்படியே பயமுறுத்துறாரு. நீ இருக்கியா போச்சு, சர்வ நாசம் ஆக போகுது, எல்லாம் போக போகுது, எல்லாம் சாபக்கேடுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறார். 10 வருஷமா பேசாத மனுஷன் இன்னைக்கு திருதுப்புன்னு பேசுறாருன்னு பையன் வேலைக்காரனுக்கு ஒன்னும் பிரிபடல. அப்பாவை கொண்டு போய் சேஃபா உள்ள செட்டில் பண்றாங்க. ஏன் அப்படி கத்துனாருன்னு யாருக்கும் புரியல. அம்மா பயந்துகிட்டு தான் பொண்ணை கூட்டிக்கிட்டு மேல வராப்போ அன்னைக்கு ராத்திரி மேல ஏற்படுத்திருக்கிறா. ஆனா அவ தூங்கிக்கிட்டு இருக்கும்போது காட்டுக்குள்ள இருந்து 2 சின்ன பொண்ணுங்க பயங்கர வெறியோட இந்த பக்கம் எட்டி பாக்குறாப்ல தெரியுது. கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருச்சு. சொன்னாப்லயே பஞ்சாயத்து தலைவர் ஒரு புரோக்கரை கூட்டிட்டு வந்திருக்கிறார். அவங்க பேசிட்டு இருக்கிற அதே சமயம் இந்த பக்கம் வேலைக்கார பொண்ணு இந்த பொண்ணு கிட்ட இந்த ஊரை பத்தி உலகத்தை பத்தி எல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்போ அவ வரைஞ்ச அந்த டிராயிங்க காட்டுறா. இந்த டிராயிங் நம்ம கிராமத்துல நமக்கு பின்னாடி இருக்கிற மரமாச்சே, இதை எப்படி நீங்க வரைஞ்சீங்கன்னு கேக்குது வேலைக்கார பொண்ணு. அவளோ இந்த டிராயிங்க வரைஞ்ச ஞாபகம் கூட தனக்கு இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா அந்த புரோக்கர் தப்பா நினைச்சுக்காதீங்க, முன்ன பின்ன விசாரிக்காம நான் ஏதோ பெரிய ரேட்டுக்கு இந்த இடத்த வாங்கிட முடியும் வித்துற முடியும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப கிராமத்துல விசாரிச்சு பார்த்தா இது ஒரு சபிக்கப்பட்ட அரண்மனையாமே, இதை விக்கிறது கஷ்டம் அப்படி இப்படின்னு பேச பஞ்சாயத்துல அவருக்கு கோவம் வந்துருச்சு. யோ என்ன சொல்ற, இப்படி எல்லாம் பேசி அடிமாட்டு விலைக்கு வாங்கலான்னு பாக்குறியா? நீ வேணாமியா, நீ இல்லனா உலகத்துல வேற புரோக்கர் இல்லையா, வேற ஆள கூட்டிட்டு வருவியா அப்படின்னு சத்தம் போட்டுறாரு. அதே சமயம் இந்த மரத்தை பார்க்கணும்னு அந்த பொண்ணு ஆசைப்படுது. ஐயோ அந்த பக்கமே போக கூடாது, அங்க ஒரு ராட்சசன் இருக்கிறான், நம்ம மாதிரி குழந்தைகளை பொண்ணுங்களை தூக்கிடுவா, போக கூடாதுன்னு அந்த குழந்தை பாவம் பயந்துகிட்டு இருக்குது. இந்த பக்கம் அந்த புரோக்கரை விரட்டி விட்டாச்சு. அதே சமயம் வெளியில இருக்கிற ஊர்க்காரங்களா ஒரு மாதிரி எட்டி பாக்குறாங்க. கிராமத்துக்குள்ள அரசல் புரசலா செய்து போயிடுச்சு போல. ஜமீன்தாரோட இந்த பரம்பரையில கடைசியில ஒரு பெண் குழந்தை இருக்குது, அதுவும் பலி கொடுக்கப்படாத ஒரு பெண் குழந்தை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரியா ஊர்க்காரங்க எல்லாம் ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. எல்லாரையும் பஞ்சாயத்துல விரட்டிக்கிட்டு இருக்காரு. இப்படி இந்த பக்கம் ரணகலம் நடந்துகிட்டு இருக்கிற அதே கேப்ல குழந்தைங்க ரெண்டும் பின்பக்கம் போயிடுச்சுங்க. வேலைக்கார பொண்ணு வேணான்னு சொன்னாலும் கேட்காம இவதான் வாப்போவன்னு கூட்டிட்டு அந்த காட்டு பக்கம் வந்துடுறா. இவங்க அரண்மனைக்கு பின்பக்கத்துல ஒரு கதவு இருக்குது. அந்த கதவை திறந்து போனோம்னா கொஞ்சம் பாலடைஞ்ச பில்டிங்ஸ் கிடக்கும். அந்த பில்டிங்கை தாண்டிட்டோம்னா காடுகள் தான், அந்த மரங்கள் தான். அந்த பலி கொடுக்கிற பலிபீடம் கூட அங்கதான் இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி அந்த மரத்தை பார்த்துட்டு இருக்கும்போது டப்புனு பின்னாடி நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. இங்க என்ன பண்றீங்க, உள்ள போங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க. இவங்க உள்ள போனாலும் அந்த அம்மா ஒரு மாதிரி பயந்துகிட்டே பாக்குது அந்த பக்கத்துல. அப்படி திருப்பி ரிட்டர்ன் போயிட்டு இருக்கும்போது யாரோ மேல இருந்து இவங்களை வாட்ச் பண்றாப்ல தெரியும். அடுத்து பார்த்தா அது ஒரு சிலை. ஆனா பக்கத்திலேயே ஏதோ ஒரு பொம்பளை சரட்டுன்னு இந்த பக்கம் கிராஸ் ஆப்பல தெரியும். அதான் அந்த அம்மா கவனிக்கல. அப்புறம் பார்த்தா அந்த வேலைக்காரம்மா ஓடியாந்து தான் பொண்ணை அடிக்காத குறைதான், ஏண்டி இந்த பக்கம் வந்த, உன்னை யாரு இங்க கூட்டு வந்தா அப்படின்னு கோவப்படுறாங்க. அடிச்சு இழுத்துட்டு போக பார்க்கும்போது வேலைக்கார பொண்ணை நிப்பாட்ட சொல்லி உன் பொண்ணு வயசுக்கு வந்திருக்குது, வாழ்த்துக்கள் அப்படின்னு வாழ்த்துறாங்க. ஆனா அந்த அம்மா பயந்துகிட்டே இழுத்துட்டு போகுது தான் பொண்ணை. அப்ப இந்த குழந்தை நான் எப்ப வயசுக்கு வருவேன், எனக்கு எப்ப பீரியட் ஸ்டார்ட் ஆகும், இந்த மாதிரி எல்லாம் ஓப்பனா கேக்குது. சிட்டில எல்லாம் சகஜம், ஓப்பனா சொல்லி வளர்க்கறதா நல்லதும் கூட. அந்த அம்மாவோ உனக்கு வயசு 12 ஆயிடுச்சுல்ல, கொஞ்சம் நெருங்கி வர்ற வயசுதான், எப்ப வேணாலும் நடக்கலாம், வந்தா வருத்தப்படாத சந்தோஷப்படு அப்படின்னு பாசிட்டிவா எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் போனா வயசுக்கு வந்த தம் பெண் பிள்ளைய ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு வச்சு சாம்பிராணி புகைய கண்ணா பின்னான்னு போட்டு விட்டு அந்த வீட்டுக்குள்ளே அந்த ரூமுக்குள்ளேயே அவளை பூட்டி வச்சு வெளியில லாக் போட்டு விட்டுட்டாங்க வேலைக்காரம்மா. ஆனா ராத்திரி சமயத்துல அவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிற சமயம் அந்த ராட்சசம் வரா. ஜன்னல் வழியா பாக்குறான். சரசரன்னு அந்த வேர்கள் வெளியில வர ஆரம்பிக்குது. அந்த ஜன்னலோட கம்பிகளை வளைக்குது. உள்ள இன்னும் பெரிய பெரிய சைஸ்ல உள்ள வர ஆரம்பிக்குது. அந்த ரூமையே ஃபுல்லா கவர் பண்ணி அவளை பிடிச்சு தலைகிலா தூக்கி டங்குன்னு இடிச்சு தள்ளி அந்த கேப் வழியா இழுத்துட்டும் போயிடுது. அம்மானு கடைசியில கத்துவா, டூ லேட் இழுத்துட்டு போயிடுச்சு. அப்புறம் அம்மா வந்து திறந்து பார்க்கும்போது ஜன்னல் கம்பிகள் வளைக்கப்பட்டு கிடக்கிறது தெரியுது, பொருட்கள் எல்லாம் உடஞ்சு கிடக்கிறது தெரியுது. ஐயோ போச்சே அப்படின்னு இந்த அம்மா கதறி அழுக ஆரம்பிக்குது. காலையில வேலைக்காரமாவும் இந்த மாதிரி கதறி அழுதுகிட்டு இருக்குது. வேலைக்காரம்மா அந்த கோவத்தை இவங்க மேல காட்டுது, உன் பொண்ணுதான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு. இதையெல்லாம் பெருசா கண்டுக்காம கிராமத்து தலைவருக்கு போனை போட்டு போலீஸை கூட்டிட்டு வாங்கன்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டாங்க போல தெரியுது. அடுத்து பார்த்தா கிராமத்து தலைவரும் போலீஸ்காரரும் இங்க வராங்க. போலீஸ்காரர்கிட்ட நம்ம ஹீரோயின் யாரு, இந்த ஜமீன்தார் பரம்பரையோட மருமகன்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்ல 3 மாசத்துக்கு முன்னாடி மாமனார் இறந்து போயிட்டார், புருஷன் இறந்து போயிட்டார். அதையெல்லாம் நம்ம போலீஸ்காரருக்கும் தெரியும். ஆனா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் டிரான்ஸ்ஃபர் இந்த பக்கம் வந்திருக்காரு.
இருந்தாலும் மேட்டர் தெரியும், தன்னோட ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறாரா. அப்புறம் வேலைக்காரங்க கிட்ட குழந்தை காணாம போனதை பத்தி விசாரிக்கும் போது எந்த ரூம்ல இருந்து காணாம போனாங்கன்னு கேட்க அந்த ரூமை காட்டுறாங்க. ஜன்னல் கம்பி வளைக்கப்பட்டிருக்கிறத வச்சு யாரோ உள்ள வந்து கடத்திட்டு போயிருக்காங்க. ஆனா அப்படி யாரோ ஒருத்தர் வந்திருந்தாங்கன்னா அவங்களோட காலடி தடம் இருக்கணுமே அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போ குழந்தையோட அப்பாவோ காலடி தடம் இருக்காது, ஏன்னா அது ஒரு ராட்சசன் அப்படிங்கிறாப்ல. எது ராட்சசனா அப்படின்னு கேட்க அதையெல்லாம் நம்புறதுக்கு நம்ம ஹீரோயினோ போலீஸ்காரரோ தயாராக இல்ல. ஆனா அவங்களோ இந்த ஊர்ல ஒரு பெண் குழந்தை காணாம போறது இது ஒண்ணும் முதன்முறை இல்ல, இந்த மாதிரி பல தடவை நடந்திருக்குன்னு அடுத்த குண்டு தூக்கி போறார். பஞ்சாயத்து தலைவர்கிட்ட விசாரிச்சா பஞ்சாயத்து தலைவர் ஆமா பல பெண்கள் இந்த மாதிரி காணாம போயிருக்காங்கன்னு சொல்றாப்ல. அப்ப ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு அவர் கேட்க, எப்படிங்க கொடுக்க முடியும், காணாம போன 2வது நாள் குழந்தைங்க வீட்டுக்கு வந்துருமா, அப்புறம் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்னு கேட்கிறார். இவங்க கிட்ட பேசிட்டு இருந்தா இப்படிதான் முட்டாத்தனமா பேசிட்டு இருப்பாங்க, வாங்க குழந்தைய தேடலாம் காட்டுக்குள்ள போகணும்னு நம்ம ஹீரோயின் முடிவு பண்ணிட்டா. ஆனா ஊர்க்காரங்களோ பஞ்சாயத்து தலைவரோ பயப்படுறாங்க, அந்த பக்கம் போறதுக்கே பயப்படுறாங்க. காணாம போன பெண் பிள்ளைகள் எல்லாம் 2 நாள்ல திரும்ப கிடைச்சிடுறாங்க. ஆனா அவங்கள தேடி போனவங்க யாரும் உயிரோட திரும்பி வந்ததா சரித்திரம் இல்ல அப்படிங்கிறாரு அவரு. அதெல்லாம் கேட்காம நீங்க எக்கட கெட்டு போங்க, நாங்க போறோம்னு அரண்மனையோட பின்பக்கத்தின் வழியாக அந்த பாலடைஞ்ச பில்டிங் பக்கம் வராங்க. பலிபீடத்தை தாண்டாங்க. காட்டுக்குள்ள லைட் அடிச்சுக்கிட்டே அந்த பொண்ணோட பேரை சொல்லி சுத்தியும் முத்தியும் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பரபரப்பா இவ தேடி பார்த்துட்டு இருக்கும்போது நல்லா கவனிங்களேன், எல்லா மரத்திலையும் ஏதோ ஒரு முகம் அந்த மரத்துக்குள்ள இருக்கிறத கவனிக்க முடியும். ஒவ்வொரு மரத்திலையும் ஒவ்வொரு விதமான முகங்கள் இருக்கிறது. ஒரு செகண்ட் இவ பாக்குறதுக்கு அந்த காணாம போன பொண்ணு மாதிரியே தெரியும், அப்புறம் பார்த்தா அது பொண்ணு இல்ல, முகம் மாதிரி மரம் வளைஞ்சிருக்குது, அவ்வளவுதான். ஒரு கட்டத்துல தேடுறேன்னு வழி மாறி போலீஸ்காரர் அந்த பக்கம் போயிடுறாரு, இந்தம்மா இந்த பக்கம் வந்துடுது. அப்போ இவ தேடிக்கிட்டு இருக்கும்போது குழந்தை அழுகிற சத்தம் எங்கேயோ கேட்கும், ஆனா குழந்தைங்க அங்க இல்ல. அப்புறம் சைடுல பேய்கள் மாதிரி 2-3 பேர் நிக்கிறாப்ல தெரியும். அடுத்த நொடி பார்த்தா அவங்களும் அவங்க இல்ல. அப்புறம் போலீஸ்காரர் வந்து பார்த்துட்டு வழி தவறி போயாச்சு, சரி வாங்க தேடின வரைக்கும் கிடைக்கல போலாங்கிறாப்ல. குழந்தை அழுகிற சத்தம் உங்களுக்கு கேட்குதான்னு கேட்டா எனக்கு கேட்கலையே அப்படிங்கிறாரு போலீஸ்காரர். வீட்டுக்கு வந்தா அந்த பொண்ணு அழுகிறா. என்னாலதான் எல்லாரும் ஊர்க்காரங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, நானாமா காரணம், என்னதாமா இங்க நடக்குது, ஏமா எல்லாரும் என் மேல இந்த மாதிரி பழி போடுறாங்க அப்படின்னு அந்த விஷயத்தை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஊர்க்காரங்க சொல்ற இதெல்லாம் அந்த ராட்சசன் இதெல்லாம் உண்மை இல்லைன்னா இத்தனை வருஷம் என்கிட்ட ஏன் இந்த கதையெல்லாம் நீங்க சொல்லல, இன்னும் என்கிட்ட ஏதோ நிறைய விஷயங்களை மறைக்கிறீங்க, அந்த உண்மையை சொல்லுங்கன்னு கேக்குறா. இனிமே இந்த உண்மையை சொல்லித்தாகணும், நானும் சொல்றேன்னு இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊர் காட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ராட்சசன் இந்த ஊர்ல வரக்கூடிய பெண்கள் எல்லாத்தையுமே கடத்திட்டு இருக்கானா, அதுவும் வயசுக்கு வந்த பெண்களை தான் கடத்துவானா. அப்படி இந்த கிராமத்துல பல பெண்கள் அந்த ராட்சசனுக்கு இரையா இருக்கிறாங்களா. இந்த ராட்சசனுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி உண்டு. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ரத்த பிச்சுன்னு ஒரு அசுரனை பத்தி பார்த்தோம்ல, காலியால வெட்டப்பட்டு அவன் ரத்தம் தரையில படாம மொத்தத்தையும் குடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அப்படி லட்சாதி லட்ச லிட்டர் குடிச்சிட்டு இருக்கிற கேப்ல ஏதோ ஒரே ஒரு துளி ரத்தம் மட்டும் தப்பித்தவறி ஒரு இடத்துல வந்து விழுந்ததா, யாருக்கும் தெரியாது. ஆனா அப்படி அந்த அசுரனோட ரத்தம் விழுந்த இடம் தான் இந்த கிராமம்னு எடுத்து சொல்றா. அந்த கிராமத்துல இருந்து வளர்ந்தவன் தான் இந்த அசுரனா. இதுக்கு முன்னாடி ரத்த துளி விழும்போது அப்படியே முழு பலத்தோட உருவத்தோட வந்து நிப்பான். ஆனா இந்த தடவை காளியோட ஆக்ரோஷத்தினால மித்த எல்லா அசுரங்களையும் அழிச்சு நொறுக்குனதுனால பலவீனப்பட்டு போய் இந்த முறை ஒரு ரூபம் கிடைக்க முடியாம இப்படி மரமா திரியறான் போல, ஒரு அசுரனா திரியறான் போல. பழையபடி இவனுக்கு இவ ரத்த படுற இடம் எல்லாம் அசுரங்கள் எல்லாம் முளைக்கிறது இல்ல போல. ஆனாலும் தனக்கு படம் வேணும், தனக்கு உருவம் வேணும். அதுக்காக அவன் என்ன பண்றான்னா இந்த ஊர்ல வயசுக்கு வரக்கூடிய பெண்கள் எல்லாத்தையும் கடத்தி 2 நாளைக்கு பிறகு விட்டுருவான். ஆனா அவங்க கர்ப்பமா தான் வெளியில வருவாங்களா. இந்த விதமா இவன் தான் லட்சியத்தை அடைய நினைக்கிறான் போல தெரியுது அந்த அசுரன். இது ஒரு பக்கம்னா இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு காளியோட அனுகிரகத்தோட காளியோட ரத்தம் தன் கண்ணுல பட்ட ஒரு பக்தன் அவன் புயலா கிளம்புறான். காளியினோட அனுகிரகத்தினால அந்த அசுரனை அழிச்சிடலாம்னு ஊர்க்காரங்களை திறக்கிட்டு போறாங்க. மொத்தத்தையும் அழிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. அவன் அழிஞ்சிட்டான், அசுர ஒளிஞ்சிட்டான்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த அசுர நிஜத்திலேயே சாகல, அவன் காத்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இப்ப காளியோட அனுகிரகம் ஃபுல்லா அந்த பக்தங்கிட்ட இருக்க, ஆள் வேற பயங்கர முரடனா இருக்கிறான். அவனுக்கு கல்யாணம் ஆகி அவனுக்கு ஒரு பெண் புள்ள பிறந்து அந்த புள்ள ஆளாகி நிக்கும் போது காளியோட அனுகிரகம் ஃபுல்லாவே அந்த குழந்தைக்கு போயிடுச்சு. அந்த குழந்தைய கடத்தி அதே மாதிரி 2 நாள் வச்சிருந்து அப்புறம் திருப்பி அனுப்பிச்சிருக்குது அந்த ராட்சசன். வீட்டுக்கு வந்து அந்த புள்ளைய பார்த்தா அவ பிரெக்னண்டா இருக்கிறாங்கிறது அடுத்து தெரிய வருது. அந்த ராட்சசன் எந்த வகையிலையும் ஜெயிச்சிட கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக காளியோட பக்தன் தான் புள்ளையவே வெட்டி கொண்டு போட்டானா, பலி கொடுத்துட்டானா. அந்த வம்சத்துல இருந்து வளர்ந்தவங்க தான் இந்த வீட்டுக்காரங்க, நம்ம ஃபேமிலி அப்படின்னு இந்த ஊர்க்காரங்க நம்புறாங்களா. அந்த பீரியட்ல இருந்து உங்க தாத்தா கால வர இந்த வம்சத்துல பிறக்கிற பெண் குழந்தைகள் எல்லாத்துமே எதுக்கு ரிஸ்க்னு சொல்லிட்டு குழந்தை பிறந்ததுமே வெட்டி கொன்னு போட்டுருவாங்களாம், பலியிட்டுருவாங்களாம். உங்க அப்பா டெல்லியில படிக்க வரும்போது இவங்களை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அப்புறம் குழந்தையும் பெத்துக்கிறாங்க. குழந்தை பிறந்த மேட்டரை கேள்விப்பட்டு தாத்தா வேக வேகமா வராரு. தாத்தா வந்தா அதுவும் பெண் குழந்தை பிறந்திருக்கிறத பார்த்தா குழந்தைய கொல்லணும்னு அடம்பிடிப்பார். அதனால ஸ்மார்ட்டா யோசிச்ச அப்பா பக்கத்து பெட்ல பிறந்திருந்த ஒரு ஆண் குழந்தையை எடுத்து இந்த பக்கம் மாத்தி வச்சிட்டாரு. இவரோட பெண் பிள்ளைய அந்த பக்கம் வச்சிட்டாரு. தாத்தா வந்து பார்க்கும்போது ஆண் வாரிசுதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாழ்த்து சொல்லிட்டு போறாப்ல. அப்படி போன பிறகு மறுபடியும் ஒரிஜினல் குழந்தைய ஒரிஜினல் இடத்துல வச்சிட்டார். இது எல்லாமே பண்ணது உன்னை காப்பாத்தத்தான் அப்படின்னு எடுத்து சொல்றாங்க.
சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் கற்பனை தானே அப்படின்னு அந்த குழந்தை கேக்குது. கற்பனை தான் அப்படிங்கிறாங்க அம்மா. ஆனா அதே சமயம் அந்த பக்கம் காட்டுக்குள்ள பார்த்தா இப்ப கடைசியா கடத்தப்பட்ட அந்த வேலைக்கார பொண்ணு, அந்த பொண்ணை ஒரு மாதிரி மயக்கி தான் நினைச்சதை சாதிச்சுட்டா அந்த அரக்கன் அந்த நொடி. அதே சமயம் இங்க காலையில பார்த்தா பஞ்சாயத்துல ஒரு கூட்டிக்கிட்டு போலீஸ்காரரு இதுக்கு முன்னாடி இங்க கடத்தப்பட்டு போனாங்கல்ல பெண் குழந்தைகள், அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் போய் பார்த்து யாரு கடத்தினா, எங்க வச்சிருந்தாங்க, என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சா எல்லா பிள்ளைகளுமே எதுவுமே நடக்கல, எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு பேசிட்டு இருக்காங்களா. யாருக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல போல தெரியுது. அப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டு பக்கம் வரும்போது திடுதுப்புன்னு அந்த ரூபம் கார் கண்ணாடியை தட்டும், கையை காமிச்சு அந்த பக்கம் போன்னு காட்டுது. அடுத்த நொடி திரும்பி பார்த்தா அங்க ஆள் இல்ல. அது அந்த பூசாரி அம்மா நினைக்கிறேன். 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூஜை பண்ணதோட சரி அந்த அம்மாவை உயிரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டாங்க போல. எப்பெல்லாம் அந்த அம்மா ஊருக்குள்ள வருதோ அப்பெல்லாம் பிரச்சனை நடக்குதுன்னு கிராமத்துக்குள்ள பேசிக்கிறாங்க போல. இவ வீட்டுக்குள்ள வந்து அரண்மனையில பொண்ணத்தை என்ன பொண்ணை காணோம். அப்புறம் என்னடான்னு பார்த்தா பொண்ணு அந்த பழைய வேலைக்காரர் இருக்கிறாருல அவர் கூட உட்காந்துட்டு இருக்கிறா. அவர் இவங்க அப்பா பத்தி இவரோட மடியில வச்சு குழந்தைய வளர்த்ததை பத்தி எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். சரி வா போலான்னு குழந்தைய கூட்டிட்டு போகும்போது இந்த பழைய பத்திரங்கள் எல்லாம் படிச்சு பாரு அப்படின்னு கொடுக்குறாருங்க. இது காளியோட கட்டளைன்னு சொல்லி கொடுக்குறாரு. அதை எடுத்து இந்த அம்மா படிக்க ஆரம்பிக்குது. படிச்சு பார்த்தா அதுல ஃபர்ஸ்ட் பெங்காலி மொழியில் எழுதிக்கிறது. இந்த அம்மாவுக்கு பெங்காலி அவ்வளவா தெரியாது, புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அதுல மகள்களோட கண்ணீர் எல்லாம் ரத்தமாக மண்ணில் கசியும் போது தெய்வத்தோட செங்கோல் மிகப்பெரிய வரமாக இருக்கும், மகள்களின் ரத்தம் சாத்தானை அழிக்கும்ங்கிறப்பல ஏதோ எழுதியிருக்கும். இவளுக்கு சரியா புரியல. அதே நொடி பார்த்தா இறந்து போன இந்த அம்மாவோட புருஷனே வந்து அதே டிரான்ஸ்லேஷனை ஹிந்தியில சொல்லிட்டு போவார். அடுத்த நொடி பார்த்தா காளியோட ரூபமும் இவங்களுக்கு தெரியும். என்னடா எல்லாம் நிஜமா அப்படின்னு பார்த்தா அடுத்த நொடி இது எல்லாம் கனவு மாதிரி இருக்கு அவளுக்கு. எஸ், கனவு மாதிரி தான் தெரியுது. அடுத்த நாள் காலையில வேலைக்காரரை கூப்பிட்டு காளி தெய்வம் கனவுல வந்ததுன்னா இந்த கோயிலை திறக்கிறதா சொன்னீங்கல்ல, கோயிலோட சாவி எங்க இருக்குன்னு கேட்டு சாவி எடுத்துட்டு வந்து இவங்க திறக்கிறாங்க. வேலைக்காரமாவுக்கு நியூஸ் போகுது இந்த மாதிரி காளி கனவுல வந்திருக்குன்ட்டு. ஊர்க்காரங்களுக்கு நியூஸ் போகுது. மூடி கிடக்கிற காளி தெய்வத்தோட சிலையை எடுத்து கும்பிட்டு வழிபட ஆரம்பிக்கிறாங்க. கோயிலை திறந்து கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஊர்க்காரங்களா வந்து கும்பிட்டு இருக்காங்க. காளியை மட்டும் அவங்க கும்பிடல, காளி கனவுல வந்த இந்த பொண்ணை நம்ம ஹீரோயினுமே அவங்க சாமியா கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. காலில் விழுந்தெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. பூஜை முடிஞ்சதும் அடுத்த நொடி பார்த்தா காணாம போன அந்த வேலைக்கார பொண்ணு வீடு வந்து சேர்றா. கிராமத்து தலைவரோ பரவாயில்ல, கோயிலை திறந்ததுமே பொண்ணு கிடைச்சிட்டான்னு அவரும் சந்தோஷப்படுறாரு. பொண்ணு கிடைச்சாலும் முதல் வேலையா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் செக் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி காணாம போன பெண்களையும் கூட்டிட்டு போய் செக் பண்ணிருக்காங்க போல. அந்த செக்கிங்கோட ரிசல்ட் என்னங்கிறது இப்ப டாக்டர் சொல்றாப்ல. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் விசித்திரமா குழந்தைங்க எல்லா பேரையும் செக் பண்ணிட்டோம், அவங்க யாரையுமே செக்ஸுவலா குழந்தைங்க தாக்கப்படல, குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் நடக்கல அப்படின்னு சொன்னதும் அப்பாடா அப்படின்னு நம்ம ஹீரோயின் நிம்மதி பெருமூச்சு விடுவதற்குள்ள ஆனாலும் அவங்களோட பீரியட்ஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க அர்த்தம்? பீரியட் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? குழந்தைங்க எல்லாம் அப்ப கர்ப்பமா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, அதையும் செக் பண்ணிட்டோம், குழந்தைங்க யாரும் கர்ப்பமாகவும் இல்லைன்னு சொல்லி அடுத்த கொண்டு தூக்கி போடுறாங்க. என்னங்க இப்படி சொல்றீங்கன்னு கேட்க, சயின்ஸாலேயே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஏதோ ஒரு விஷயம் இங்க நடக்குது. ஏதாவது ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி இருந்தா கூட ஏதோ ஒரு ஷாக்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு, பீரியட்ஸ் எல்லாம் நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க கொண்டு வந்த எல்லா கேஸுக்குமே இது பொருந்துதுன்னா சயின்ஸால இதை விளக்க முடியல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அன்னைக்கு ராத்திரியே பொண்ணு ஒரு மாதிரி சுருண்டு கிடக்குது. என்னன்னு போய் கேட்டா ஒரு அரை மணி நேரமா வயிறு வலிக்குதுன்னு அந்த குழந்தை சொல்லுது. பாவம். திடீர்னு பார்த்தா ராத்திரி வேலைக்கார பொண்ணு சத்தமே இல்லாம இறங்கி போயிட்டே இருக்கிறா. பின்னாடி அந்த வேலைக்கார தாத்தா அதை கவனிச்சுட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி வராரு. படி ஏறி மேல போறா. எதுக்கு மேல போற? போகாதன்னு வேலைக்கார தாத்தா எவ்வளவு சொன்னாலும் கேட்காம தள்ளி விட்டுட்டு மேல போறா. அவர் மறுபடியும் போய் புடிச்சு இழுத்துட்டு வராரு. விட மாட்டேங்கிறாரு. தள்ளி விட்டதுல ஊஞ்சல போய் உட்காந்துக்கிட்டா. நீ போனேனா எல்லாம் தப்பா நடக்கணும் சொல்லிட்டு இருக்கும்போது ஊஞ்சல் படு வேகமா சொல்ல ஆரம்பிக்குது. அடுத்த நொடி அந்த பொண்ணு பேயா மாதிரி தாத்தாவோட கழுத்தை மேல தூக்கி அப்படியே கழுத்தை உடைச்சு போட்டுருது. ஜன்னல் பக்கம் போய் எட்டி பார்க்கும். படு பயங்கரமா இருக்கும். கண்ணை பாருங்களேன். பார்த்தா ராத்திரி இந்த பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு போல. படுக்கையில ரத்தமா இருக்கும். போனவே இவ சத்தம் போடாம எந்திரின்னு சொல்லிட்டு உசுப்பி கூட்டிட்டு போறா. அவளை அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. சத்தம் போடாம வா அப்படின்னு கூப்பிடுறா. அம்மாவை உசுப்பலான்னு சொல்லும் போது கூட உசுப்பாதான் சொல்லி கூட்டிட்டு போறா. அடுத்து கொஞ்சம் கிராஸ் பண்ணி போனா இன்னொரு பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கா. அவங்க கிராஸ் பண்ணி போனதும் சுயரூபத்தை காட்டும். அடுத்து இன்னொரு பொண்ணு அவங்க கிராஸ் பண்ணி போனதும் அவளும் சுயரூபத்தை காட்டுறா. திருதுப்புன்னு இந்த அம்மா முழிக்குது. பிள்ளைய காணாம தேட ஆரம்பிக்குது. இங்க வந்து பார்த்தா ஊஞ்சல்ல தாத்தா செத்து போய் கிடக்கிறத பார்த்து அந்த குடும்பமே கதறி அழுதுகிட்டு இருக்குது. இன்னும் பொண்ண காணாம இவங்க தொடர்ந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பின்பக்க கதவு திறந்திருக்கிறதும் காட்டு பக்கம் பொண்ணு போயிருப்பாளோன்னு அவங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்த பின்னாடியே தேடிக்கிட்டு ஓடுறாங்க. பார்த்தா இதுவரை கடத்தப்பட்ட பெண்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த பொண்ணை தரத்தரத்தனை இழுத்துட்டு போறாங்க. அந்த பொண்ணுங்களோட முக மாற்றத்தை பார்த்து இதெல்லாம் நிஜங்கிறத நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த நொடி வேறு சரசரன கீழே இறங்க அந்த வேற பிடிச்சுக்கிட்டு எல்லாம் மேல ஏற ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்தா இந்த பக்கத்துல வந்து பார்க்கும்போது அந்த பழைய பூசாரி கிழவி இருக்குல்ல, அந்த கிழவி இந்த பொண்ணை பிடிச்சு வச்சிருக்கா. மீதி பொண்ணுங்க எல்லாம் பயந்துகிட்டு சுத்தி நிக்கிறாங்க, இழுக்க பாக்குறாங்க. கிழவி உண்மையிலேயே இந்த பொண்ணை காப்பாத்துதா இல்ல அவங்களோட சேர்ந்து
வந்து இந்த பொண்ணை இழுக்குதானே நமக்கு அந்த இடத்துல வித்தியாசம் தெரியல. ஆனா அவங்க 2 பேர்கிட்ட இருந்துமே குழந்தையை காப்பாத்தி பெட்ரூமுக்கு கூட்டிட்டு வராங்க அம்மா. பொண்ணோட உடம்பு ஃபுல்லா காயமா இருக்கும். ஃபர்ஸ்ட் எய்டு கிட்ட வச்சிருப்பாங்க. எடுத்து காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு வராங்க. உடனே ஊருக்கு கிளம்பணும்னு பேசிட்டு இருக்காங்க. கிராமத்து தலைவர் வந்து ஊருக்கு கிளம்புறீங்களா, அப்ப காளி பூஜை யாரு பண்றது அப்படின்னு கேட்க, எனக்கு என்னமோ இங்க இருக்கிற எல்லாரும் போய் சொல்றாப்ல தெரியுது. ஃபர்ஸ்ட் இடத்த வைக்கணும்னு வர சொன்னீங்க, புரோக்கரை மாத்தணும்னு வர சொன்னீங்க, இப்போ பூஜை பண்ணணும்னு எங்களை இருக்க சொல்றீங்க. எனக்கு என்னமோ நீங்க வலுக்கட்டாயமா எங்களை இருக்க வைக்கிறீங்களோன்னு தோணுது. என் புள்ளைய பலியெடுக்க வைக்கிறதுக்காக இதெல்லாம் நடக்குதோன்னு தோணுது. உங்க கிராமத்து மேல இருக்கிற சாபத்தை போக்குறதுக்காக என் புள்ளைய பலியெடுக்கிறதுக்கு நான் தயாராக இல்லைன்னு சொல்றாங்க. அதே சமயம் பாருங்களேன், குழந்தை வேற பாத்ரூம் பக்கம் போயிட்டு வந்துட்டு எனக்கு பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நான் வயசுக்கு வந்துட்டேன்னு சொல்றா. இதுக்கு பிறகு இங்க இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி பொட்டு பிடிக்க கட்டிக்கிட்டு ராத்திரியோட ராத்திரியா அவங்க வண்டி ஏறி கிளம்புறாங்க. தொடர்ந்து வண்டியில போய்கிட்டு இருக்கும்போது திடுதிப்புன்னு பார்த்தா அந்த கடத்தப்பட்ட பழைய பெண்கள் இருக்காங்கல்ல, கடத்தப்பட்டு மறுபடியும் விடப்பட்ட பெண்கள், அவங்க எல்லாருமே டீமனோட வசம் ஆயிட்டாங்க போல. இவங்களை கடத்தினதுமே அந்த டீமன் இதுக்கு தான் போல தன்னோட அடிமைகள் மாதிரி இதுகளை பயன்படுத்தணும்னு நினைச்சானோ என்னவோ, அது கரெக்டா இங்க வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஓடுற வண்டியில பள்ளி மாதிரி வந்து ஒட்டிக்குதுங்க எல்லா பக்கமும். வண்டியோட முன்பக்கம், பின்பக்கம், சைடு பக்கம், மேல் பக்கம்னு எல்லா பக்கமும் மொத்தமா பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்குதுங்க. முடிஞ்சளவு போராடி கண்ணாடி எல்லாம் உடைச்சு உள்ள வந்து அந்த பிள்ளைய தூக்குறதுக்கு பாக்குதுங்க. அம்மா விட்டு போக மாட்டேன்னு அம்மாவை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறா. ஆனாலும் குழந்தைய பாதி வரைக்கும் வெளியில இழுத்துட்டு வந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் இழுத்துட்டா காரை விட்டு கம்ப்ளீட்டா வெளியில எடுத்து வந்துட முடியும். விடமாட்டேன்னு போராடிக்கிட்டு இருக்குது அம்மா. ஒரு கட்டத்துல ஒரு சடன் பிரேக்க போட்டு விடுவா பாருங்க, மொத்த பிள்ளைகளும் தெரிச்சு அங்க பொத்து 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 பொத்துன்னு போய் விழுகுறாங்க. விழுந்து கிடக்கிறத பார்த்தா எல்லாரோட சோழியும் முடிஞ்சிருச்சோ அப்படின்னு கூட யோசிக்க தோணும். குழந்தை அழுதுகிட்டு அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கா. பிரச்சனை முடிஞ்சிருச்சா, தீந்துருச்சா அப்படின்னு பார்த்தா அதான் இல்ல. மறுபடியும் எல்லாம் சேர்ந்து எந்திரிச்சு நிக்குதுங்க. இவங்களை பார்த்து முறைக்குதுங்க. சரி வண்டியை உரிமை எடுத்துடலான்னு பார்த்தா எவ்வளவு ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் வண்டி நகரல. என்ன நகரலன்னு பார்த்தா எல்லாம் சேர்ந்து வண்டியோட டயர் தரையில பட்டாதானே நகர்றதுக்கு, டயர் தரையில படாத மாதிரி அப்படியே அலாக்கா தூக்கிக்கிட்டு பொத்துன்னு கீழே போடுங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் எதுக்கு இருக்கிற அந்த பொண்ணு வேலைக்கார பொண்ணுங்கிறதையே கவனிக்கிறா. கதவை இழுத்து விட்டதுல கதவு தனியா பிச்சுக்கிட்டு வருது. எல்லாம் அந்த கிராமத்தை சேர்ந்த பொண்ணுங்க தான். மொத்தமும் உள்ள புகுந்து அம்மா கிட்ட இருந்து அந்த புள்ளைய பிரிச்சு தரன்னு காட்டுக்குள்ள இழுத்துட்டு போகுதுங்க. அம்மாவை இழுத்து இந்த பக்கத்துல அடிச்சதுல ஒரு மரத்துல மோதி அப்படியே மங்கி கிடக்குறா. பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் கடைசியா இப்ப நம்ம ஹீரோயினோட பொண்ணை கடத்தி அடுத்து கை மாத்திக்கிட்டே இருக்காங்க. காட்டுக்குள்ள தூக்கிட்டு போறாங்க போல தெரியுது. அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் முழிச்சிட்டா. தான் பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா தன்னை விட்டு தூரம் போறத கவனிக்கிறா. எந்திரிக்க கூட சத்து இல்ல. தவந்துதான் வராங்க. அதே நொடி அந்த பெண்கள் எல்லாம் கொஞ்சம் விலகி கொடுக்குறாங்க. என்னடான்னு பார்த்தா அவர்களுக்கு மத்தியில நடுவுல அந்த ராட்சசனோட நிழல் தெரியுது. ராட்சசனோட நிழல் தெரியுது. ஆனா நிஜத்துல பார்த்தா அந்த ராட்சசனே நம்ம பஞ்சாயத்து தலைவர் தான்ங்கிறது இப்ப தெரிய வருது. பஞ்சாயத்து தலைவரோட மடியில தான் இப்ப இந்த குழந்தை இருக்குது. குழந்தைய தூக்கிட்டு கிளம்பிட்டாப்ல. அதையெல்லாம் இந்த பக்கத்துல இருந்து யாரோ வாட்ச் பண்றாப்லயும் தெரியுது. அடுத்த நொடி இந்த அம்மா மயங்கி போயிட்டா. காலையில போலீஸ்காரங்க அரண்மனைக்கு வராங்க. ஊர்க்காரங்க எல்லாம் ஒண்ணு கூடி இருக்காங்க. என்னாச்சுன்னு விசாரிக்கிறார். அந்த வேலைக்கார தாத்தா இறந்து போனதை பத்தியும், இவங்களோட வேலைக்கார பொண்ணு மட்டும் இல்ல, இந்த கிராமத்துல இதுக்கு முன்னாடி கடத்தப்பட்ட எந்த பொண்ணுங்களும் இப்ப இங்க இல்ல, எல்லா பொண்ணுகளையுமே காணும்னு வேற போலீஸ்காரங்க கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு கூத்து நடக்குது, எங்க கிராமத்து தலைவர் எங்கன்னு கேட்டா தலைவரையும் காணமா நேத்து ராத்திரியில இருந்து. சோ போலீஸ்காரங்களுக்கு தலைவர் மேல இப்ப சந்தேகம் நேச்சுரலாவே திரும்பணும் இல்ல. பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்த்தா கூட பிளாஷ்பேக்ல போலீஸ்காரர் பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க எல்லாத்தையுமே அன்னைக்கு என்ன நடந்துச்சு, யாரு என்ன பண்ணா சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லா பொண்ணுங்களுமே ஒண்ணுமே தெரியல, ஞாபகம் இல்லைன்னு போய் சொன்னாங்க. காரணம் என்னன்னா, இவர் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, இவர் தான் கடத்தினவரே, அவர் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு தலைய தடவி கொடுத்துட்டு இருக்கும்போது எப்படி பொண்ணுகள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஊர்ல ஒரு அந்த பழைய பூசாரி அம்மா தெரியுது இல்ல, அதுதான் எல்லாத்தையும் கடத்திட்டு போறாப்ல. அந்த இடத்துலயே ஒரு கட்டுக்கதையை உருவாக்க பார்த்திருப்பார். கூட்டி கழிச்சு பார்த்துட்டு அவர் மேல சந்தேகம் திரும்புது நம்ம போலீஸ்காரருக்கு. போலீஸ்காரர் ஒரு 4 போலீஸோட சேர்ந்து காட்டுக்குள்ள இறங்குறார். ரெண்டு பேரா 2 திசையில அனுப்புறார். இவர் கையில ஒரு துப்பாக்கியோட நடுவுல முன்னோக்கி போறார். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் முழிச்சு பார்த்தா காட்டுக்கு மத்தியில இருக்கிற ஒரு குடிசையில இருக்கிறாங்க. பக்கத்திலேயே அந்த பழைய பூசாரி அம்மா இருக்குது. முழிச்சதுமே என் பொண்ணுங்கன்னு போராடுது. நீ அவங்க பக்கம் தானே, அன்னைக்கு என் பொண்ணை அவங்க கடத்த முயற்சி பண்ணும்போது நீனும் தானே முயற்சி பண்ண அப்படின்னு இந்த அம்மா உழுக்கும் போது, நான் உன்னோட எதிரி கிடையாது, நான் அன்னைக்கு வந்தது உன் பொண்ணை காப்பாத்துறதுக்காக தானே அந்த பழைய பூசாரி சொல்றா. நான் நீ மயங்கி கிடந்த இடத்துக்கு வரும்போது உன் பொண்ணு அங்க இல்ல, ஆல்ரெடி அசுரன் தூக்கிட்டான் அப்படின்னு எடுத்து சொல்றா. இங்க போலீஸ்காரர் காட்டுக்குள்ள போற நம்ம கிராமத்து தலைவரை பாத்துறாப்ல. பொண்ணுங்க எல்லாம் எங்க, உண்மையை சொல்லியா அப்படின்னு கரெக்டா கேக்குறாப்ல. உடனே நம்மால கண்ணாடி எடுத்து உள்ள வைக்கிறாப்ல. என்கிட்ட பெண்கள் எங்கன்னு கேட்ட, நான் யாரு நீ என்கிட்ட கேட்கலையேன்னு கேக்குறார். இந்த பக்கம் பழைய பூசாரி அம்மாவோ அவன் தான் டீமே, அந்த கிராமத்து தலைவர் தான் டீமேன்னு எடுத்து சொல்றா. உன்னோட கனவுல எப்படி காளி தெய்வம் வந்ததோ அதே மாதிரி 40 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட கனவுலையும் காளி தெய்வம் வந்தது. அன்னைக்கு படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அம்மா டான்ஸ் ஆடிட்டு இருந்ததுல அந்த அம்மா இவங்க தான் போல. அன்னைக்கு பூஜை பண்ற அந்த கௌரவமான அந்த பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த கௌரவத்தோட பொறுப்பும் கொடுக்கப்பட்டது. 2வதா பெண் குழந்தை பிறந்ததுனால அந்த பெண் குழந்தைய பலியெடுக்க வேண்டிய
வேலையும் என் கடமையானது. அன்னைக்கு அருவா எடுத்து ஓங்குனவ வெட்டாம நிறுத்திட்டா. ஏன் நிக்கிற, வெட்டுன்னுவாரு ஜமீன்தாரு. இல்ல, ஒரு காளியோட கட்டளை இந்த அளவுக்கு கோரமாக இருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு வெட்டாம நின்னு இருப்பா. காளியோட கட்டளைய நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டோன்னு ஜமீன்தார் கிட்ட எடுத்து சொல்லுவா. எப்படி ஒரு தாய் தாம் பிள்ளைய பலி கொடுக்கறதுக்கு ஒத்துப்பா? கண்டிப்பா ஏதோ தப்பா இருக்குதுங்கிற. அப்போ ஒருத்த வராம பாருங்க, இவன் தான் நம்ம பஞ்சாயத்து தலைவர். அப்போ பஞ்சாயத்து தலைவரோட பையனா இருந்தவன் 40 வருஷத்துக்கு பிறகு பஞ்சாயத்து தலைவர் ஆயிட்டாப்ல, கிராம தலைவர் ஆயிட்டாப்ல. அவரு டீனேஜா இருக்கும் போதே இப்படி குழந்தைய பலி கொடுக்க முடியாதுன்னு இந்த அம்மா போராடும் போது, அப்ப நம்ம முன்னோர்கள் எல்லாம் என்ன முட்டாள்களா? அவங்களுக்கு தெரியாது உனக்கு தெரிஞ்சிருச்சா? காலங்காலமா நம்ம செய்யறதை இப்ப ஏன் செய்யக்கூடாதுங்கிறன்னு குழந்தைய பலிகுடுன்னு சொன்னதான் வந்தான். உனக்கெல்லாம் என்னமா தெரியும் நம்ம பாரம்பரியத்தை பத்தி? இந்த பொறுப்பெல்லாம் ஒரு பொண்ணுகிட்ட வந்தா இப்படித்தான் இருக்கும். ஒண்ணுத்துக்கு உதவாக்கறீங்க, போமான்னு தள்ளி விட்டுறாரு. இது ஆம்பளைங்க செய்ய வேண்டிய வேலை அப்படின்னு சொல்லி கையில அருவா எடுத்து அன்னைக்கு அந்த பெண் பிள்ளைய வெட்டி பலி கொடுத்தது இவன் தான். அதோட அவன் நிக்கல. என்ன ஒரு பொய் சொல்றவ அப்படின்னு என் மேல பழிய போட்டான். அடுத்து என்ன கெடுத்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு என்ன ஒரு சூனியக்காரின்னு முத்திர குத்தி என்ன பராதபாடு படுத்தி வச்சான். இதெல்லாம் பிளாஷ்பேக்கர். அதுக்கு முன்னாடி வரைக்கும் காலங்காலமா காளி கனவுல வர்ற ஒரு பெண்ணு தான் அந்த பலி எடுக்கிற வேலையை பார்த்தா. இவன் 1ஆம் நம்பர் பொம்பளை பொறுக்கி எல்லா தப்பையும் பண்ணவன் அந்த குழந்தைய வெட்டினா பாத்தீங்களா, தன்னை ப்ரூவ் பண்றதுக்காக அங்கதான் ஒரு மடத்தனம் பண்ணிட்டானா. ஏன்னா அப்படி பண்ணதுனால என்னவோ அடுத்து காட்டுக்குள்ள இருந்த அந்த ராட்சசன் வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த ராட்சசனை பிடிச்சு அலாக்கா கட்டிலோட தூக்கி செங்குத்தா நிறுத்தி ஒரு கண்ணாடி முன்னாடி நிப்பாட்டி ராட்சசன் பேசுறான். அந்த குழந்தைய வெட்டி நீ முட்டாத்தனம் பண்ணிட்டேன்னு கண்ணாடி சொல்லும். ஆம்பளை பண்ற வேலைன்னு ப்ரூவ் பண்றதுக்காக நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கன்னு மன்னிப்பு கேட்கிறான். ஆனா என் மன்னிப்புக்கு நீ தகுதியானவை இல்லைன்னு சொல்லிட்டு உனக்கு தண்டனை ஒண்ணுன்னு சொல்லும். ஆனா இவன் ரொம்ப ஒரு கரெக்டான ஆளு, நெஞ்சு முழுக்க நஞ்சு இருக்கிற ஆளு. அதனால இவனை கொல்லாம வேற ஒரு உத்தரவு கொடுக்க போறதா அந்த ராட்சசன் சொல்றான். நீ என்ன சொன்னாலும் செய்யறேங்கிறான் இவன். அந்த ஜமீன்தார் வம்சத்துல அடுத்து பிறக்க போற பெண் பிள்ளைய பலி கொடுக்க போறது இல்ல இந்த தடவை. அவ வயசுக்கு வந்த பிறகு அவளை என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கணும். டெஃபினட்டா ஒப்படைக்கிறேன், என்ன எதுவும் செஞ்சிடாதீங்க, எனக்கு சக்தி கொடுங்கன்னு கதறி அழுவாப்ல. உங்களை குருவா நான் ஏத்துக்கிறேன், எனக்கு சக்தி கொடுங்க, உங்களை தெய்வமா கும்பிடுறேன்னு அந்த ராட்சசனை கும்பிட ஆரம்பிச்சிட்டான். உடனே அந்த ராட்சசனும் இந்த ராட்சசனை தேர்ந்தெடுத்து அவர் கொடுத்த உத்தரவை நிறைவேற்றுறதுக்காக 40 வருஷமா அந்த குடும்பத்தை கண்காணிச்சுட்டே வந்திருக்கிறார். அந்த ஜமீன்தார் பரம்பரையில தாத்தனை கொன்ன, அடுத்து அப்பனை கொன்ன, அடுத்து பேத்தியை இங்க வர வச்சேன், இப்படி எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாப்ல. மேட்டர் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம போலீஸ்காரரு துப்பாக்கி எடுத்து கழுத்துல வைக்கிறார். என்னையே சுடுவியா? இவ்வளவு கதை சொன்ன பிறகும் உன்னால சுட்டு என்ன கொல்ல முடியும் நினைக்கிறியா? என்னால் கடத்தப்பட்ட பெண்ணுங்களை பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. பார்த்தா எல்லா மரத்துக்குள்ள இருந்தும் பொத்துன்னு ஏற்கனவே ஒரு 4 போலீஸ் பாதுகாப்புக்கு வந்தாங்கல்ல, அந்த போலீஸோட பழங்கள் விழுகிறது. கொண்டு போறதெல்லாம் டீமனோட ஆக்கிரமிப்புல இருக்கிற இந்த பெண் பிள்ளைகள் தான். அப்புறம் ஆளு 6 பேக்க காட்டுறாப்ல, வேற வச்சு தலைகீழா தொங்க போடுறாரு. அப்புறம் இந்த மனித அரக்கணும் அந்த காட்டு அரக்கணும் ஒன்னா ஒரு உடல்ல காட்சி கொடுக்கறாங்க. உடம்புக்குள்ள எல்லாம் பொத்தல் விழுந்து வேறு முளைச்சு இறுகி போய் 2 ராட்சசங்களோட கலவையை இப்போ ஒன்னா நமக்கு காட்டுறாங்க. இந்த கலவைக்கு என்ன பேர் வைக்கிறது? பல வருஷமா அவன் காத்துக்கிட்டு இருக்கிறது இந்த ஒரு நாளுக்காக தானே. இந்த பக்கத்துல அந்த பழைய பூசாரி அம்மா எடுத்து சொல்றாங்க, உன் பொண்ண இன்னைக்கு அவன் பிரெக்னன்ட் ஆக்கி தன்னோட வாரிசை இந்த உலகத்துக்கு கொண்டு வருவான், இன்னும் சக்திசாலியா கொண்டு வருவான். தலைமுறையா இதுவரைக்கும் எவ்வளவோ பெண் பிள்ளைகளோட ரத்தத்தை பார்த்த இந்த காட்டுக்கு இன்னும் பசி அடங்கல. ஆனா இவ்வளவு ரத்த பசி அடங்காத அந்த காட்டுக்குள்ள நீ தனியா போனேன்னா உன்னால எதுவும் செய்ய முடியாது. உனக்கு காளியோட அனுகிரகம் வேணும். அதுக்கு 40 வருஷமா நடக்காம இருக்கிற அந்த காளி பூஜையை நீ நடத்து. காளி பூஜையை நீ நடத்தி காட்டு, உனக்கு வேண்டியது அந்த காளி நடத்தி காட்டுவான்னு அந்த அம்மா கால்ல குறையா கெஞ்சி கேட்டுக்க இவங்களும் சரின்னு முடிவு பண்ணி காளி பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாரோட கனவுல காளி வந்ததோ அவங்க தான் பூஜை பண்ணணும்னு வழக்கம். அதே மாதிரி இங்கேயும் காளி பூஜை ரொம்ப சிறப்பா ஆடல் பாடலோட சிறப்பா நடக்குது. ஒரு கட்டத்துல ஆடி ஓஞ்சி போய் நம்ம ஹீரோயின் விழுவாங்க காளியோட காலடியில. அப்படி விழும்போது யாரோ கையை வச்சு அப்படி தூக்கி விடுறாப்புல இருக்கும். ஆனா எந்திரிச்சு நின்னு பார்த்தா மயங்கி விழுந்தவங்க அங்கேயே தான் இருக்கிறாங்க. அப்ப எந்திரிச்சு நிக்கிறது யாரு நமக்கு தெரியல. அதே சமயம் இருக்க யாரு எந்திரிச்சு நிப்பாட்டினது அப்படின்னு பார்த்தா காளி தெய்வமே தான். காளியே நேர்ல வந்து இவரோட நெத்தியில வெற்றி திலகமிட்டு போய் வான்னு அமுச்சு வைக்கிறாங்க போல தெரியுது. அடுத்த நொடி பார்த்தா மயங்கி விழுந்து கிடந்த இவங்க எந்திரிக்கிறாங்க. விறுவிறுன்னு நேரா போறவங்க இதுவரை பிறந்த பெண் பிள்ளைகளை பலியிடுவதற்காக வச்சிருந்தாங்கல்ல ஒரு கத்தி, அந்த அருவாவை கையில் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போறா. ஆனா காட்டுக்குள்ள எப்படி கரெக்டான இடத்துக்கு போறது அப்படின்னு பார்த்தா இதற்கு முன்னாடி இங்க பலி எடுக்கப்பட்ட பல பெண் பிள்ளைகளோட சடலம் அங்க கிடக்கும். அந்த சடலங்கள் இவளுக்கு வழிகாட்டும். அது மட்டும் இல்லாம அந்த இறந்து போன குழந்தைகளோட அழுகுரல் அங்க கேட்கும். அந்த சத்தத்தை நோக்கி தான் இவ போற இடம் சரியா அந்த அசுரனை பார்ப்பதற்கான இடம். சோ குழந்தைகளோட உடலும் குழந்தைகளோட அழுகையும் தான் கண்ணீரும் தான் இவளுக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்துல அப்படி தாண்டி போகும்போது பின்னாடி எல்லாம் அப்படியே விறகு அப்படியே கவர் பண்ணிக்கிட்டே வருது. வேறு முன்னாடி போக பின்னாடி கம்ப்ளீட்டா கவர் ஆயிடுச்சு. வெளியில இருந்து யாரும் உள்ள வர முடியாதுன்னு நினைக்கிறேன். உள்ள வந்த இடத்துல பார்த்தா மரத்துல அப்படியே தலைகீழா தொங்கிட்டு இருக்கிறா பொண்ணு. அடுத்த நொடி அந்த மரத்தை பொளந்துகிட்டு உள்ள இருந்து அந்த ராட்சசன் வெளியில வரா. மனித ரூபத்துல வந்து நிக்கிறான். ஃபைனலா வந்துட்டியா? காளியே வருவான்னு பார்த்தா நீ என்ன வந்து நிக்கிற அப்படின்னு கேட்பான்.
உன்னை சமாளிக்கிறதுக்கு நான் தேவையில்லைன்னு தன் வசத்துல இருக்கிற அந்த ஊரு பொண்ணுங்களையே கீழே இறக்கி விடுறான். எல்லா பொண்ணுங்களும் கையில இறக்கிறதெல்லாம் வச்சு இவளை அடிக்கிறாங்க. சரட்டுன்னு அடிக்கிறாங்க. பதிலுக்கு அடிக்க போகும்போது அருவா வெட்ட வச்சு போனா வெட்டுப்பட்டு சாக போறது அந்த வேலைக்கார பொண்ணாதான் இருக்கும். அதனால அருவா வெட்டாம நிப்பாட்டிக்கிறா. கீழே இழுத்து போட்டு கழுத்தை நெருக்க ஆரம்பிக்குது. அப்போ காளியோட அனுகிரகம் இருக்கிற இவ அந்த பொண்ணோட நெத்தி மேல கைய வச்சதுமே கொஞ்ச நேரத்துல அசுரனோட பிடியில இருந்து அவ வெளியில வர்றா. மனுஷியா மாறுறா. இத நம்ம ஹீரோயின் நோட் பண்றாங்க. அடுத்து பார்த்தா ஒரு ஆளா கழுத்தை பிடிக்கும் போது கஷ்டமா இருக்குன்னு மொத்த டீமும் மொத்தமா கழுத்தை பிடிக்குதுங்க. கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொள்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? அந்த 5 நிமிஷத்துக்குள்ள இருக்கிற ஒரு 10 பிள்ளைகளையாவது நார்மல் மோடுக்கு கொண்டு வந்துருமேன்னு எல்லா பேரோட நெத்திலையும் கை வச்சுக்கிட்டே இருக்கிறா. ஒவ்வொருத்தங்களையும் மனுஷன் ஆக்கிக்கிட்டே இருக்கிறா. ஒரு கட்டத்துல பார்த்தா 5 நிமிஷம் முடியறதுக்குள்ள எல்லா பேரையுமே மனுஷியா மாத்தி விட்டாங்க. அதனால இவங்களும் சாகல, உயிரோட தான் இருக்கிறாங்க. அப்புறம் அந்த அருவாவை எடுத்துட்டு இவனை வெட்டி தக்கிற அந்த நேரம் வேற வச்சு இந்த அம்மாவை போட்டு அங்கேயும் இங்கேயும் நங்கு 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 நங்குன்னு மோத விடுறான். அடிச்சு துவம்சம் பண்றான். அப்புறம் அதே வேறால தூக்கி நிக்க வச்சு வேர்களால காலு கை எல்லாத்தையும் பிடிச்சிட்டான். ஒரு காலை நொறுக்குறான். அடுத்து இன்னொரு காலை திருகி போட்டுறான். அடுத்து ஒரு கையை திருகி போட்டுறான். அடுத்து ஒரு மார்கையை திருகி போடுறான். அதுக்கு பிறகு கழுத்தையே திருகி போட்டுறான். மொத்தமும் நொறுங்கி போய் அப்படியே கீழே விழுகிறான். அதுக்கு பிறகு இவர் ஆசையோட எதிர்பார்த்த அந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறார். தன் சக்தியை பயன்படுத்தி அந்த பிஞ்சு உடம்புல இவனோட அம்சத்தை உருவாக்குற அந்த வேலையை பார்க்கறான். வயிற்றுல கொஞ்சம் கொஞ்சமா கரு உருவாகிட்டு இருக்கு போல தெரியுது. அதே நொடி இவனை அடக்கிறதுக்காக ஏதாவது ஒரு அதிசயம் நடக்குமான்னு பார்த்தா இந்த அம்மா வாங்கின அந்த அடியில அவங்களோட நெத்தியில இருந்து ரத்தம் லைட்டா ஒழுக ஆரம்பிக்குது. ஒழுகுன அந்த ரத்தம் பூமியில படும்போது இதத்தான் அந்த காளியின் கட்டளைங்கிற அந்த வரியில சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மண்ணுல பட்டு இவளோட கண்ணீர் ரத்தமும் மண்ணுல அப்படி கலக்கும் போது ஏற்கனவே மண்ணுல பலியிடப்பட்டு செத்து போய் கிடந்த பல குழந்தைகள் இருக்குங்கள, அந்த குழந்தைகளோட ஆத்மா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இவளுக்கு சக்தி கொடுக்குது. உடைந்த கால்கள் தானா சரியாகுது. உடைந்த கைகள் தானா சரியாகுது. உடைந்த கழுத்து தானா சரியாகுது. அருவாவை கையில் எடுத்துக்கிட்டு காளி மாதிரியே நிக்கிறா. எதுக்கு நம்ம ஆளும் அதை பார்த்தெல்லாம் பயப்படாம கடைசியா நான் எதிர்பார்த்த காளி வந்துடுச்சு, வந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது உன்னை எல்லாம் எதுக்குடா காளி வரணும், ரத்த பிச்சுவோட வாரிசா நீ நிக்கும் போது காளியோட வாரிசா ஏன் நான் மட்டும் உன்னை சமாளிக்கிறதுக்கு போதாதான்னு சொல்லி அந்த பைய அட்டாக் பண்ண வரும்போது இந்த 10 கை இருக்கும்ல, 10 கையை வச்சு வரக்கூடிய அந்த வேறையெல்லாம் சடசடன்னு விரட்டிட்டு டப்புன்னு போய் கழுத்தை பிடிச்சிடறாங்க, தலையை பிடிச்சிடறாங்க. அப்படியே கொண்டு தரையில ஓங்கி ஒரு முட்டு, அப்புறம் நேரா கொண்டு போய் மரத்துல ஒரு முட்டு, அப்புறம் கீழே விழ போறவன ஏர்லயே ரவுண்டா சுத்த விட்டு மரத்திலையும் வேர்லையும் கண்ணா பின்னான்னு மோத விட்டு தரையில தூக்கி வீசி எறிவாங்க. சத்தெல்லாம் போய் ஒரு மாதிரி விழுந்து கிடக்கிறான். அங்க இருந்து அருவாவை வீசுவாங்க பாருங்க, நெஞ்சில குத்திக்கிட்டு நிக்குது. அப்படியே அவனோட பாடியை இழுத்து தான் கால் மிதியில மிதிச்சு கையாலேயே அவனோட இதயத்தை நோண்டி எடுத்துறாங்க. அப்படி இதயத்தை நோண்டி எடுத்த அடுத்த நொடி அவன் அப்படியே பஸ்மமா போயிடுறான். அவனோட கட்டுப்பாட்டுல இருந்த காட்டுல இருந்த அத்தனை விஷயங்களும் பஸ்மமா போயிடுது. ஃபுல்லா தூசுதான் இருக்குது. அந்த அசுரனோட தூசுதான் இப்ப அந்த காடு முழுக்க தரையில விழுந்து கிடக்குது. இந்த பக்கம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைய வரலையான்னு அழுதுகிட்டு இருக்கிற அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ற விதமா எல்லா குழந்தைகளும் அம்மா அப்பான்னு அழுதுகிட்டு ஓடியாருதுங்க. குழந்தைகள்லாம் கிடைச்சிருச்சுன்னு அவங்க எல்லாருக்கும் சந்தோஷம். தான் பிள்ளையையும் தூக்கிட்டு வராங்க இங்க நம்ம ஹீரோயின். பழைய பூசாரி அம்மா வந்திருக்கிற பிள்ளையோட வயித்தை தொட்டு பார்த்துட்டு ஐயோ லேட் ஆயி போச்சே, உன் புள்ள வயித்துல ஒரு கரு உருவாயிடுச்சு, அந்த ராட்சசனோட கரு உருவாயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. இப்போ இதுக்கு பிறகு என்ன செய்யறது? இதுக்கு முன்னாடி இதே வம்சத்துல இதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது காளியோட அம்சம் கொண்ட ஒருத்தன் தான் பிள்ளையவே வெட்டி போட்டுட்டு ராட்சசனோட வாரிசு பூலோகத்துக்கு வராம காப்பாத்தினார். இப்ப அதே தான் நானும் செய்யணுமான்னு இவ கேக்குறா. ஒரு அம்மாவா இருந்துகிட்டு காளி எப்படி இதை என்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பான்னு எனக்கு தெரியல. இது எனக்கான பரீட்சைனா இது உனக்கான பரீட்சையும் கூட. புள்ள முக்கியமா நான் முக்கியமான காளி என்கிட்ட கேட்கலாம். காளி தான் முக்கியம்னு காளி மேல பாரத்தை போட்டு இப்ப நான் இந்த கடமையை செய்யறேன்னு சொல்லி அருவாவை எடுத்து ஓங்க ஆரம்பிக்கிறாங்க. கண்ணை மூடிக்கிட்டே தான் மொத்தமும் செய்ய போறாங்க. ஓங்கி ஒரே விட்டு குழந்தையோட சோழிய முடிக்க போறாங்க. இந்த பரீட்சை இவளுக்கான பரீட்சை. அதுல அவ தேறிட்டா. உலக நன்மைக்காக புள்ளையே கொல்ற ரேஞ்சுக்கு இவ வந்துட்டா. ஆனா இந்த பரீட்சை காளியோட பரீட்சையும் கூட தானே. அப்படி வெட்ட போகும்போது பார்த்தா இதுவரை இதே பலிபிடத்திலால பலியிடப்பட்ட பல பெண் பிள்ளைகள் இருப்பாங்கல்ல, அவங்களோட ஆத்மா எல்லாம் ஒண்ணு கூடி வயித்துல இருந்த அந்த ராட்சசனோட கருவை இல்லாம பண்ணி பியூரிஃபை பண்ணி வச்சுட்டாங்க அந்த குழந்தைய. இது எதுவுமே அம்மாவுக்கு தெரியாது. கண்ணை மூடிக்கிட்டு இருக்காங்க. ஓங்கி வெட்ட போகும்போது பழைய பூசாரி அம்மா தான் எம்மா நிறுத்துதாயே அப்படின்னு நிப்பாட்டிட்டு ஓடி போய் வயிற்று தொட்டு பாக்குறாங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல. பழைய மாதிரியே பவித்திரத்தோட இருக்குதான் அந்த குழந்தை. இனி எந்த கவலையும் இல்ல. அந்த ராட்சசனை அடியோடு அழிச்சாச்சு, கடவுளோட அனுகிரகம் கிடைச்சிருச்சு, இனிமே இந்த கிராமத்துக்கு விமோச்சனம் தான் கும்பிட்டு இருக்காங்க. புள்ள நல்லபடியா கிடைச்சிட்டாங்கிற சந்தோஷத்துல அம்மாவும் அருவாவை கீழே போட்டுறாங்க. புள்ளைய கட்டி பிடிச்சு கதறிக்கிட்டு இருக்காங்க. ஊரே ஒண்ணு கூடி சாமி கும்பிட்டு இருக்க எதுக்க பார்த்தா காத்திலேயே காளி தெய்வத்தை காட்டி படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. படம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம். அடுத்து பார்த்தா அதே காட்டுப்பகுதிக்குள்ள ரத்த பிச்சுவோட அந்த சாம்பல யாரோ ஒருத்த கையில அள்ளிக்கிறான். யாராவன் அப்படின்னு கொஞ்சம் க்ளோஸ் அப்ல போய் பார்த்தா மூஞ்சியை அரைகுறையா காட்டுறாங்க. வேற யாரும் இல்ல, நம்ம மாதவன் நினைக்கிறேன். அவன் சொல்றான், இந்த உலகத்தோட கடைசி ஆம்பளை இருக்கிற வரைக்கும் அசுரனும் இருப்பான்.
எங்களை மாதிரி ஆட்களை அழிக்க முடியாதுன்னு சொல்லி கர்ஜிக்கிட்டு இருக்க படம் இந்த இடத்துல முடியுதுங்க. இவன் யாரு? பெண் பிள்ளைகளை பலியிடக்கூடிய இந்த நிலத்துல இவன் சாம்பல் எடுக்கிறானே, அப்ப இவனும் அடுத்து பல பெண்களை பலியிட இருக்கிறானா? அதன் மூலமா ஏதாவது இவனுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறானா? இதுக்கு பிறகு என்ன நடக்குங்கிறத ஏற்கனவே நாம ஒரு படம் பார்த்திருப்போம். சைத்தான் ஒரு படம் நான் பேசியிருப்பேன் நினைக்கிறேன். அந்த படத்தோட லிங்கை நான் கீழே கொடுக்குறேன். இப்ப பேசும்போது கூட அந்த படத்தோட லிங்கை நான் இங்க கொடுக்க சொல்றேன். ஆனா இங்க ஒரு டவுட் என்னன்னா, இப்ப இந்த படம் முடிஞ்சிருச்சு இல்லையா, மாங்கிற இந்த படம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து நடக்கிற கதை தான் சைத்தான்கிற நம்ம மாதவனோட கதையா அப்படிங்கிறது தெரியல. இல்ல சைத்தான் ஏற்கனவே ரிலீஸ் ஆன அந்த மாதவனோட கதைக்கு முந்தின கதையா? இந்த மாங்கிற படத்தோட கதைக்கும் மாதவன் நடிச்சு ரிலீஸ் ஆன சைத்தான்கிற அந்த படத்தோட கதைக்கும் நடுவுல இனி எடுக்க போற கதையா அப்படிங்கிறதுல கிளாரிட்டி இல்ல. ஆனா டெஃபினட்டா நீங்க மாதவன் நடிச்ச அந்த சைத்தான் படத்தை பார்க்கணும். சோ லிங்க் இருக்கு. இதே மாதிரி கான்செப்ட்ல தான் படம் இருக்கும். என்ன ஏதுன்னு பார்த்து என்ஜாய் பண்ணிக்கங்க. அடுத்த படத்துல சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். நம்ம பேசும்போது அந்த லிங்க் வரும். கிளிக் பண்ணி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்கை நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுருவோம். நீங்க ஒரே இடத்துல இருந்து எல்லாத்தையுமே பார்க்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்த படத்துல சந்திப்போமா? தேங்க்யூ.